தமிழர்கள் வந்து முதல்ல புதைச்சிக்கிட்டு இருந்தாங்க. எரிக்கிற பழக்கம் வந்து ஆரியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் எரிக்கிற பழக்கம் வந்தது. அப்போ பின்னாடி நீங்க முதுமக்கள் தாழி வந்து ஆதிச்சநல்லூர் 2 விதமான தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஒண்ணுல வந்து எலும்புகள், புதைக்கப்பட்ட எலும்புகள், இன்னொன்னு வந்து எரித்து புதைக்கப்பட்ட எலும்புகள். இப்ப இந்த எரித்து புதைக்கப்பட்ட எலும்புகள் வந்து காலத்துக்கு பிற்பட்டவை. எரிக்காமல் புதைக்கப்பட்ட எலும்புகள் காலத்துக்கு முற்பட்டவை. இவங்க கார்பன் டேட்டிங்ல கிமு 9ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி எதை சொல்லுதோ அதுல வந்து எரிச்ச எலும்பு துண்டு இருக்குன்னு சொல்லி கதை கரடி விடுறாங்க. இது எதுக்குன்னா ஆரியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க எல்லாமே நடந்துச்சுன்னு ஒண்ணு சொல்லணும். இல்லைன்னா இவங்க ஆரியர்களுடைய பழக்க வழக்கங்களை அந்நியாரமே ஃபாலோ பண்ணாங்கன்னு கரடி விடணும். இதுல பல விஷயங்கள் இருக்கு. இப்ப புறநானூறு வந்து 400 கவிதைகள் இருக்கு இல்லையா? இந்த 400 ஒரு காலத்தவை கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் அன் ஆந்தாலஜி. காலத்தால் முற்பட்டவை, காலத்தால் பிற்பட்டவைலாம் இருக்கு. பூதப்பாண்டியனுடைய மனைவி வந்து உடன்கட்டை ஏறணும்னு விரும்பின போது அந்த கூடியிருந்தவங்கலாம் அப்படி ஏறாதமான்னு சொல்லியும் அவங்க வந்து இல்லை, என் கணவன் இடத்துல போறதா எனக்கு சொர்க்கம்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறத இவங்க அந்த கிமு 9ஆம் நூற்றாண்டோட இணைக்க பார்க்குறாங்க.